18வது மாநில அளவிலான மிகப்பெரிய போட்டி ஒன்று நடத்துறோம். பாத்தீங்கன்னா இதுல வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆசான்களும் மாணவர்களும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இதுல நீங்க கலந்துக்கணும்னா என்ன செய்யணும், இந்த போட்டி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்புல இருந்து முதல் முறையா நம்ம சென்னையில வச்சு ஒரு மாபெரும் போட்டி நடத்துறோம். இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் போட்டியும் இருக்கு, குழு போட்டியும் இருக்கு. தனிநபர் போட்டியில சிலம்ப போட்டி இருக்குது. சிலம்ப போட்டியில ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு ரெண்டும் பயன்படுத்திக்கலாம். அடிமுறையில வந்து பாத்தீங்கன்னா சுவடு முறைகள் பயன்படுத்திக்கலாம். மதுரை சைடுல இருக்க குத்து வரிசையை பயன்படுத்திக்கலாம். காலடி பாடங்களை பயன்படுத்திக்கலாம். இது அடிமுறையில. அதுக்கடுத்தால ஆயுத போட்டியில சுருள்வாள், வேல்கம்பு, வால், கேடயம் இந்த மாதிரிலாம் தனிநபர் விளையாடக்கூடியதை வச்சு நீங்க வந்து உங்க திறமையை காமிச்சிக்கலாம். அப்புறம் குழு போட்டியில குறைஞ்சபட்சம் 10 பேர் இருக்கணும், அதிகபட்சம் நீங்க 15 பேர் வரைக்கும் இருக்கலாம். பரிசுகள் விவரம் எப்படின்னு கேட்டா, நம்ம மாணவர்களுக்கு வந்து பரிசு எப்படி கொடுக்கறோம் அப்படின்னு கேட்டா, மதிப்பெண் அடிப்படையில கொடுக்கறோம். ஒரு 30 பேர் ஒரு கேட்டகரியில இருந்தா கூட அதுல 5-6 பேர்கிட்ட முதல் பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படின்னு கேட்டா, ஒரு 70 மார்க்குக்கு மேல எடுத்தாலே அவங்களுக்கு முதல் மதிப்பெண் கொடுத்து முதல் பரிசு கொடுக்கறோம். அப்புறம் ஒரு 50க்கு மேல எடுத்தாலே 2வது பரிசு கொடுக்கறோம். அப்புறம் தேர்ட் பிரைஸ். இந்த மாதிரி அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு மதிப்பெண் அடிப்படையில வந்து பரிசு கொடுக்கறோம். அப்புறம் ஆசான்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 மாணவர்களுக்கு மேல கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு தரமான மாஸ்டர்ஸ்க்கு அத்தனை வருத்துக்கும் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து ஒரு 5000 ரூபாய் கேஷ் அவார்டு 3 வருத்துக்கு கொடுக்கறோம். அது மட்டும் இல்லாம 25 பேர் கூட்டிட்டு வரக்கூடிய அத்தனை டீமுக்கும் அவங்க தலைமை ஆசானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டோ ஒரு அடைமொழியோட ஒரு சீஃப் கெஸ்ட் கையால, நாங்க மந்திரிகள் எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடணும்னு நினைச்சிருக்கோம், மந்திரிக்கு கையால வந்து அவங்களுக்கு நினைவு பரிசு கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். இதுல இன்னும் நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு அந்த மெமெண்டோ சர்டிபிகேட் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய அவங்களுக்கு சந்தேகம் வரும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே நம்பருக்கு போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.